ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஏஆர் ரஹ்மான் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் சைரா பானு டைவர்ஸ் பண்ண நியூஸை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த விஷயத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இப்போ ஃபஸ்ட் டைமாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கிராண்ட் 30 வருஷத்தை தொடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாமே நான் பார்க்காத ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இது கடவுளுக்கு கூட ஷாக்கிங்காக இருக்கும் இந்த உடஞ்ச இதயங்களை தாங்கிறதுக்கு. இப்போது இங்கே முடிந்து போன ஒரு விஷயத்தில் நாங்கள் அர்த்தத்தை தேடிகிட்ருக்கோம். திரும்பியும் இந்த உடஞ்சி போன இதயங்கள் திரும்பவும் ஒன்றா சேராமலும் போகலாம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட்னஸ் ஃபார் ரெஸ்பெக்டிங் அவர் ப்ரைவசி ஆஸ் வி வாக் த்ரூ த ஃப்ரைகல் சாப்டர் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த விஷயத்த அவர் மகன் ஏஆர் ஹமீன் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, வி கைண்ட்லி ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ரெஸ்பெக்ட் அவர் ப்ரைவசி டியூரிங் திஸ் டைம். தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னும் ஷேர் பண்ணியிருக்காரு அமீன். கத்திஜா ரஹ்மான் அவங்களும் பின்னாடி வந்த போஸ்டர் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் ஐ வுட் கிரேட்லி அப்ரிஷியேட் if this matter could be treated with utmost privacy and respect. Thank you for consideration அப்படின்னு சொல்லியிருக்காங்க கத்திஜா ரஹ்மான். த சேம் ரஹீமாவும் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி ஏஆர் ரஹ்மானோட ஒரு ட்வீட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கீழே கீப் அஸ் இன் யுவர் ப்ரேயர்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.